guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டா எப்படி 5 minutesல கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மைதா எக்ஸ் எதுமே தேவையில்லை, அவன் கேஸ் கூட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து பிரெட்டாக செய்ய போகிறோம். ஸோ பிரெட்டோட எட்ஜஸ்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரெட் அண்ட் ஜாம் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியான இன்ஸ்டன்ட் கேக் ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லா பீசஸையும் ஒரு அளவுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஈக்குவலாக இருக்கணும் இல்லை, ஒரு அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த ரிமைனிங் ப்ரெட்டை வந்து நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன ப்ரெட் க்ரம்ஸாக பண்ணிவிட்டு இதை வந்து டாப்பிங்க்கு ஆட் பண்ணாலும் சரி, இல்லை கேக் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரிமைனிங்கை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டாப்பிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 tablespoon சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 tablespoon இல்லைன்னா 1 tablespoon ஜாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாம் கம்மியாக இருந்தாலே போதும். இப்போ கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த ஜாம் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாமும் சுகரும் ஃபுல்லாக கரையணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டில் இந்த ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம மைதா யூஸ் பண்ணி பண்ணுற கேக்லாம் எப்படி லேயர் பை லேயராக இடையில சுகர் சிரப் ஆட் பண்ணி பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் இந்த ஜாம் மிக்சர் ஆட் பண்ணி அப்படியே லேயர் பை லேயராக அடுக்கிக்கலாம். இது வந்து 2 பேஸ்ட்ரீஸ் மாதிரி செய்ய போகிறேன் நான். இப்போ வந்து ஃபுல் ப்ரெட்டையும் இந்த ஜாமாலேயே கவர் பண்ணிக்கோங்க. இந்த டாப் லேயர் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த கேக்கை இன்னும் மாய்ஸ்ட் ஆகிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக சுகர் சிரப் செஞ்சுக்க போகிறேன். அதே பேனில் அதில் லைட்டாக ஜாம் இருக்கும், அதுலேயே வந்துட்டு ஒரு 1 tablespoon சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து மறுபடியும் குக் பண்ணிவிட்டு இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதால வந்துட்டு நல்லா மாய்ஸ்ட் ஆயிரும் இந்த கேக்கு. எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கேக் நல்லா மாய்ஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கேக் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லைனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரெட் க்ரம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த மாதிரி டாப்பிங்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக ஒரு சைடு மட்டும் டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன். கேக் ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். கேக் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எப்படி செய்யுதுங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அதோட வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கேக் சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ப்ரெட் அண்ட் ஜாம் மட்டும் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் நம்ம வீட்லேயே இருக்க பொருட்கள் வச்சு தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் குக்கரி அண்ட் பேக்கிங் ரெசிபி வீடியோஸ், DIY ஐடியாஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ், பியூட்டி டிப்ஸ், நெயில் ஆர்ட், ஹெல்த் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ஸ்டடீஸ் அண்ட் நியூ யூடியூப் சேனல் ஸ்டார்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல் சண்டேஸ் வீடியோஸ் வரும். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன்.